கண்ணே மகளே. அப்பா என்னது வள்ளி? என்னை பெற்றெடுத்த என்னுடைய தந்தை யாரு? உங்கள் திருவடி பாதங்களுக்கு உங்க அன்பு மகளாகப்பட்ட வினோதவனி அல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரை மறிக்குடி சொல்லக்கூடிய அனைத்து வகையான வாசனாதி மகளை பிரித்து வந்து தங்கள் பாதத்தில் கொட்டி பன்னீரால் கழுவி எமது பட்டாடியால் குடித்து என் தந்தையார் பாதத்தை எமது சிறமீது கொண்டு அப்பா தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்பது சான்றோர் வாக்கு. அந்த சான்றோர் வாக்கு கிணங்க என் தந்தையார் பாதத்துக்கு சின்ன பண்ணிக்கிறேன் அப்பா. கண்ணே மகளே, என்னுடைய பாதத்தை படுத்திபடியால் இந்த பூவுலகில் எப்பவும் சீரும் சிறப்பாக வாழ்ந்திருப்பாய் கண்ணே. ஆனால் ஒன்று அப்பா எப்படி அப்பா வார்த்தை கண்ணே, நான் தினந்தோறும் அந்த காளிக்கு எப்படி சென்று மலர்களை கொய்து வந்து பாதை பூஜை செய்கிறோனோ அது போல தினந்தோறும் நீயும் மலர்களை கொய்து போய் அந்த காளி இடத்தில் பாதத்தில் போட்டு மலர்களை போட்டு வணங்க வேண்டும் தாயி. அப்பா உங்கள் வார்த்தைக்கு என்றும் நான் செவிசாய்ப்பேன். அதனால தைக்கமில்லாமல் அரண்மனையில் ஓய்வெடுங்கள். நான் வண்ண மலர்களை பறித்துக் கொண்டு காளிகா தேவி இடத்தில் சென்று பாத பூஜை செய்து வருகிறேன். அரண்மனையில் சற்றேனும் ஓய்வெடுங்கள் அப்பா. நான் வருகிறேன். இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம யாருக்கு போறோம்? ஏன் என்ன வாய்க்கலற கம்முனு இரு. இப்ப நம்ம எங்கனா போறோம்? நேரா அங்க போறோம் நந்தவனத்துக்கு. நெசமாலுமேவா? ஆமா. அப்புறம் மலர் எடுத்துட்டு போய் நம்ம பண்ணிரோம் காளியா. நெசமாலுமேவா? நீ காலையில எங்க போவ? காலையில நேரா ஒயின் ஷாப்புக்கு போயிருவேன். அப்ப போயிட்டு தான வந்தீங்க? எங்க? இந்த வீடியோ நதியா பார்க்கணுமாமா? போயிட்டு வந்தா தார் மாத்திர ஓட்டறத சண்டை போணும். சண்டாலா. அதனால சரி நந்தவனம் செல்ல வேண்டும். ஆமா அண்ணனா நந்தவனத்தில் உள்ள சென்று உள்ளே இருக்கும் மலர்கள் எல்லாம் பறித்து நம்ம எங்க கொண்டு போறோம்? காளிகா தேவி இடத்துல கொண்டுட்டு போறோம். ஆமா நாம போறோம் 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 வாடா அண்ணா. வள்ளியாகப்பட்டவள் நந்தவனத்துக்கு மலர் எடுக்க செல்ல அதே சமயத்தில் குணசீலன் சமதர்பார் மற்ற விஷயம் என்னால்
என் காவலர்களே, என் சேனாதிபதியாரே, என் படையின் தளபதி, என் அமைச்சரே அலுவலகா, நானே தங்க எங்கடா இந்த இடத்துல அந்த வேலை செய்ய சொல்ற? நானேதான் மாதவா சாமி சீர்களில் இருந்த சிக்கார் பொன்பாடியிலே சபையின் முன்பதாக வைக்கப்பட்டுள்ள நாடகம் என்ன? காளிமாரி சண்டை மகாபாரத காவியத்திலே ஒரு அத்தியாயமாக வழங்கும் காளிமாரி சண்டை. இல்லை என்றால் குணசீலன் வினோதவழி திருமணம் என்னும் நாடகத்தை சபையும் முன்பதாக குரு பெரியருடைய மனதிற்கிறங்க நாடகத்தினை வைத்திருக்கிறோம். நாடகத்தை வைத்திருந்தாலும் நாடகத்தை காண வந்தவரும் நாடகத்தை விட்டோரும் யாவற்ற ஊர் பொதுமக்களும் கொஞ்சம் இடுபாத்து எல்லாம் படுத்துக்காங்க. அமைச்சரே கடல் அலை போல மருந்து உலகமெங்கும் அருள்பாதிக்கும் அங்காள ஈஸ்வரின் பெயரிட்டு என்ன அழகமுத்து மாரியம்மனுக்காக வேண்டி பூசூட்டி பொங்கல் வைத்து வேண்டும் என்ற வானவடிக்கையிலா விட்டு நாடகத்தை வைத்திருக்கிறார். யார் வைக்கப்பட்டுள்ளார்? என்ன 10 குலத்திலே பிறந்த அருந்ததி பகடிமார்கள் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை வைத்திருக்கிறார். நாடகத்தை வைத்தவரும் நாடகத்தை காண வந்தவரும் அருமை உள்ளூர் பொதுமக்களும் யாவற்ற பேர்களும் எப்படி எல்லாம் வாழ வேண்டும். அதுவும் இல்லாம வெள்ளையன் ஐயா அவர்கள் அவருடைய சொத்திலே இருந்து 20 வாரி வலிக்குள்ளாரின் வேடத்தை பாராட்டி அவர்களும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாம ஆண் மனுமக்கம் எல்லாம் அரசுபட்டு வாழ்ந்து பெண் மனுமக்கம் எல்லாம் வெற்றி பெருகி நோயற்று வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தை பெற்று இந்த ஆண்மணி அருளை பெற்று இந்த ஊரிலே உள்ள அனைத்து மக்களும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அம்பாளை பிரார்த்தனை ராமோஜியம் இந்த காளிமாரி சண்டை என்னும் நாடகத்திலே கட்டிய காளி போல வெள்ளம் போல பட்டியிலே முகத்த வேகை போல என் பெயரோ குணத்திலே தாத்திரதா குணாசீலே கிளம்பா ஒன்னும் சொல்ல மாட்டேன் போ தாத்தாங்க. அதனாலதான் கால் இழுக்குது உனக்கு. சரி நேரத்துக்கு பீ கூட வரும். போயிட்டு வாங்க. என்ன என் நாடகத்திலே என் பெயரோ குணத்திலே தான் சிறந்த குணசீல மன்னன். அப்படி பாலன் குணசீலன் மன்னன் இல்ல, பாலன் குணசீலன் இளவரசன். ஆமா சரிங்க நண்பா. நான் எந்த குலத்தை சேர்ந்தவன்? என்னை இன்றுவையா மண்ணுலகிலே அழகோடு அறிவோடு பிறந்தனா நீங்கள் என்னை எப்படி ஈன்றார்கள்? யார் தெரியுமா? யார் சாமி?
மாதவா சாமி, என் குலத்தின் பெருமை என்ன? குலத்தின் பெருமை என்ன? என் பரம்பரையின் பெருமை என்ன? பரம்பரையின் பெருமை என்ன? சொல்றேன் கேளு. சொல்லுங்க மாதவா சாமி. பாரதிலே புகழ் பெற்றார் பாண்டவர் ஐவராஜாக்கள். பாரினிலே புகழ் பெற்றால் பாண்டவர் ஐவராஜாக்கள். அந்த ஐவரிலே ஒருவராக விளங்கக்கூடிய அந்த ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனனுக்கும் அள்ளிக்கு பிறந்தார் அழகு புலியேந்திரன். அழகு புலியேந்திரன். ஆமா சரி. அந்த அழகு புலியேந்திரனுக்கும் கலந்தாரிக்கு பிறந்தார் யார்? யார்? சின்ன அர்ஜுனன். சின்ன அர்ஜுனன். என் தந்தை யாரோ? யாரோ சின்ன அர்ஜுனன் என்று சொல்லலாம். சின்ன அர்ஜுனன் என்று சொல்லலாம். யார் எங்க அப்ப? யாரு? சின்ன அர்ஜுனன். ஆமா சரி. என் தாயார் யார்? யார்? என் தாயோ சித்திரலேகா என்று சொல்லலாம். தாயாரோ சித்திரலேகா. ஆமா. சரி சாமி. அப்படி சித்திரலேகாவுக்கும் மன்னர் சின்ன அர்ஜுனனுக்கும் மன்னன் சின்ன அர்ஜுன மன்னனுக்கும் பாண்டவர் ஐவர்கள் இந்த பாரினிலே எனக்கு பாட்டன்மார்கள் அவர்கள். ஓ, உங்களுக்கு பாட்டன்மார்கள். ஆமா. சரி. ஒருவர் யார்? உலகத்திலே தர்மமே நியதி என்று வாழ்ந்து வரக்கூடிய என் அண்ணார் தர்மராஜர் முதல் பிறந்தார். ஓ, தர்மராஜன் முதல் பிறந்தார். ஆரியன் முதல் பாட்டனார். இரண்டாவது பாட்டனார் யார்? யார்? நண்பா சாமி. வெற்றி மதகுரியான் பீமசேனனாகப்பட்டவர் என்னுடைய இரண்டாவது பாட்டனார். இரண்டாவது பாட்டன். மூன்றாவது ஆனால் அழகு கொண்ட அர்ஜுன மன்னனாகப்பட்டவர் மூன்றாவது பாட்டனார். நான்காவது யார்? அந்த நகுல மகாராஜனாகப்பட்டவர் நாலாவது பாட்டனார். ஓ, நகுல மகாராஜனும் நாலாவது பாட்டு. சாஸ்திர வல்லமை கொண்டவர் அந்த சகாதேவ மன்னரும் எனக்கு ஐந்தாவது பாட்டனார். ஆமா. சரி. எனக்கு பாட்டியானவர்கள் ஒருவர் இருக்கிறார். பாட்டி ஒருத்தர் இருக்கிறா. என்ன ஒருத்தி? பாட்டியானவள் ஒருவர் இருக்கிறார். ஒருவர் அர்த்தத்தை அனத்த செய்யக்கூடாது. அது சொல்லணும்ல. வாங்கு சண்டாலா. அடிச்சுதான் கை எடுக்கலாம். ஆமா. அப்படி அப்படி பாண்டவர் உலகத்திலே பிறந்தவனார். என் பெயர் பாலர் குணசீல. எப்பாயா கல்யாணம் பண்ண போவாங்கன்னு பாயா. தண்ணி வருதா? இந்நேரத்துக்கு தண்ணிக்கார எங்க எடுத்து விடுறா? நீ 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு வரை இப்ப என்ன வேலை உனக்கு? ஒரு கதை சொல்லிட்டா? சரி. ஒரு கதை ஒன்று வைத்தா கெட்ட கதையா இருந்தாலும் அது முடிவரை காண வேண்டுமா? ஆமா. அதனுடைய அர்த்தம் அப்பதான் தெரியுமாமா. ஆமா. 4 மணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏங்க, இந்த மாதிரி அந்த பச்சை புடவைக்காரி இந்த கேள்வி என்னன்னு பேசிட்டு போவாங்க. இப்படி போகும்போது 2 பேரும் ஏம்மா கூத்தாடுத்துரு, ஏடி கூத்தாடுத்துரு, நல்லா ஒத்துரு, பெட்டி கொட்டுத்துரு, கோமாளி அல்ல தமுக்க வீடு வச்சு 4 கொட்டில் கொட்ட ஒகுரு பொங்கானிகேர் மாதிகேர் அல்லதான் மாட்டாளுத்துரு கந்தாயி கருப்பாயி మరి ఏటిమా కూతాడారే పూకు నుండి కూతా. இவங்க சொல்றாங்களோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் நீ சொல்லி போடுற. ஏன் அப்படி சொல்ற? என்னது? ஏன்டா மாணவா சாமி, அப்படி பாண்டவர் குலத்திலே பிறந்தேன்.
சரியான சந்திரகுலம், சரியான சந்திரகுலம், குருநாடு குருகுலம், கோடுத்து வராத பரம்பரையை பிறந்த என் பைரோ குணசீலனாக இருந்தாலும் அனுதினமும் எனக்கு அன்றாட என்ன வேலை நண்பா, என்னுடைய பாட்டன்மார்கள் ஐவர் இருக்கிறான் கேட்டு சொன்னேன் அல்லவா? அந்த ஐவர்களும் அனுதினமும் அந்த ஸ்ரீமந்த நாராயண எம்பெருமான் கண்ணமரந்தாமனுக்காக வேண்டி அனுதினமும் பூசை செய்வது வழக்கம். ஆமா, அந்த அனுதினமும் அவர்களுக்கு தேவையான மலர்களில் எல்லாம் பறித்து வந்து அவரிடம் கொடுப்பது என் வேலையாகும். கொடுப்பது உங்களுடைய வேலை. என்ன உடுப்பது? கொடுப்பதுங்க. ஆமா, கொண்டவாய் அப்படிதான் இருக்கும். அப்படி பாண்டவர் ஐராஜாக்களும் கொடுத்து அந்த மலரை வைத்து அந்த ஸ்ரீமந்த கண்ணனுக்கு தினந்தோறும் பூஜை செய்து வருகிறார். இன்று நான் எனக்கு என்ன வேலை? இன்று நந்தவனம் சென்று நந்தவனத்திலே உள்ள நறுமலர்கள் எல்லாம் பறித்து வந்து என்னுடைய பாட்டன்மார்கள் ஐவர்களுக்கும் கொடுக்கணும். அதனால போவோமா? வா. மகாராஜா, நந்தவனத்துக்கு வந்துட்டோம். மண்ணுலகிலே தினந்தோறும் அன்றாடும் பொழுதும் இந்த நந்தவனம் தோட்டம் வந்து நறுமலர்களை கொய்து போய் பாட்டனார்கள் கொடுப்பது வழக்கமாகும். ஆனா இன்று சிங்ஞான நந்தவனம் தோட்டமே இன்று அழகோடு காட்சியளிக்கிறது. சாமி, அங்க ஆடுறாது எங்க? யார் அவள்? யார் அந்த கன்னியானவள்? கன்னியா தெய்வமாட்டு இருக்கு அப்படின்னா கொல்லிக்காட்டு பிசாசா? கொல்லிவாய் பிசாசுங்க. ஐயோ, நான் சின்ன பையனாச்சே, என்ன புடிச்சுக்கிச்சுனா என்னடா பண்றது? பேய் என்ன ஏதாவது அடையாளம் இருக்குதாடா? ஆமா சாமி. எப்படி? பேய்க்கு கால் இருக்காது. போய் பாத்துட்டு போ. அப்படி பேயா இருந்தா பேங்க போது வந்து வெட்டி போடு. எதை கிடைச்சாலும் நம்ம ஒருத்தர் பாடித்தான். என்னோட பயந்தாக்காரி பொண்ணு நானே பரவாயில்ல. பேய் போயிருச்சா? பக்கத்துல போய் பாக்குறேன். காலை பாத்தியா இல்லையா? காலு இருக்குதுங்க. இருக்குது. அப்படி என்றால் ஒரு பெண் தானே? இல்ல நம்ப முடியாது. பேய்க்கு சகடு தின்றுச்சா? ஐயோ, பேய் சலங்க கட்டி இருக்குங்க. அப்படியா? ஜலக்கு ஜலக்கு ஜலக்குன்னுச்சுன்னா வச்சுக்க, அதுதான் பேய். அந்த பேய்க்கு மொண்டி காலாடுறது ஒரே இடத்துல நிற்கிறது. இல்ல இருக்கு பாக்கலாம். நடக்கும்போது சலக்கு சலக்குன்னு வரும். மகாராஜா, பேய் தானா? அது பேய் இல்ல. கொடுவாள் எடுத்துட்டு வரேன். வாங்க.
அது பேய் இல்ல, அது வேற காத்தேரியா கோவினியே இருக்குமா? ஓவினியா மோகினி மோகினி இல்லடா, எங்க அவள் பெண்ணே தான்டா. அவளுடைய முகத்தை பார்த்தாலே இத்தனை பேரழகு கொண்ட மங்கை போல் இருக்கிறேன். பேரழகுடா. பேரப்பட்ட பெண்ணை பார்த்தானே பேய் என்று உரைக்கிறாய். ஏங்க எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதி. இன்னுமே எது கிடைச்சாலும் பாதி இல்ல. என்ன பேர் மட்டும் நந்தவன சோலையில நறுமலர்கள் தான் மலர்ந்திருக்கும். அதனுடைய அழகை விட எந்த அழகும் பெருமை இல்லை என்று சொன்ன நினைச்சேன். ஆனா ஒரு மலரை விட பேரழகு அங்க அழகென்றால் அது பெண்ணுடைய அழகு மட்டும் என்று சொல்வார். அது இவளை பார்த்த உடனே தெரிந்து கொண்டேன். நண்பா ஏங்க எங்கே குழந்தையாட்டு இருக்கு. சிறப்போ போயிடலாம். அவன் பேச்ச கேட்காதீங்க. துள்ளு குட்டிச்சா தானாட்டு இருக்குது. டேய் என்னத்தா இருந்தாலும் நான் நம்ம தோட்டத்திலே மலர்கள் பறிக்கின்ற வேலையை இப்பேரும் மங்கையை கண்ணால் கண்டனா என் மனதை அவளிடம் பறி கொடுத்து விட்டேனடா. பறி கொடுத்துட்டியா? ஆமாடா. வாழ்ந்தால் அவளோடு வாழ வேண்டும் என்றால் மண்ணுலையிலே தன்னந்தனியாக மாண்டு முடிய வேண்டும். மற்றொரு பெண்ணை நினைக்காம அவளை திருமணம் செய்தாக வேண்டும். என்னை பற்றி எடுத்து சொல்லி நான் வரணும். உங்களை பற்றி சீக்கிரமா ஒரு 2-3 வார்த்தையில மகாராஜா ஒரு மகாராஜா ஒரு இல்ல சாமி. அப்புறம் கேடி பசங்களெல்லாம் ஒலிக்கிறாள் அவரு. மகாராஜா ஒரு மொல்ல மாதிரி பசங்களெல்லாம் ஒலிக்கிறாரு. அப்புறம் மகாராஜா ஒரு திருட்டு திருட்டு பசங்களெல்லாம் அழிக்கிறாரு. எங்க மகாராஜா அப்படி சிரிக்காதா எங்க மகாராஜா அழக பார்த்து மயக்கிட்டாரு. மயக்கி போட்டு விழுந்துட்டாரா? ஆமா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. இது ஆவாது. ஏண்டா நமக்கு லவ் பண்ண தெரியாதுங்க. நீ எங்க மகாராஜா ஒரு முன்ன பெருமையா சொன்னதாமே. இது உங்க ஊர்ல பெருமையாடா? உன்னை பிடிச்சிருக்குது, உன்னை பார்த்து மயங்கிட்டாருங்கிற மயங்கினா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. அப்படியா? இது ஆவாது. நீ தேவையில்லை. நானே பாத்துக்கிறேன். நீங்களே பாத்துக்கிறேன். ஆமாடா. நீ அவளை காணலாம் என்று ஓடி வந்திருக்கிறேன். அவர் பேர் என்னன்னா யார் எதனாட்டு மன்னன் குலத்தரசனா தன்னந்தனம் யார் இருக்கு பெண்ணிடத்திலே இப்படி ஒரு ஆணவன் வந்து பேசுவது சரியல்ல முறையல்ல. சொல்லுடா அண்ணா, அவர் பேர் என்ன, எதுக்காக இங்க வந்துள்ளா? உங்க பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன? தனியா இருக்கும் பெண்ணெடுத்து இப்படி பேசுவது முறையல்ல, முறையில்லை. சரியல்ல. அதனால நீங்கள்
தண்டனைக்குள்ளாக வேண்டும். கன்னியானவளுடைய பெயரை கேட்டாளா? ஆமா சாமி. ஒரு கன்னியானவள் ஒரு ஆண்மனுடைய பெயரை கேட்டா அவள் அழகிலே மயங்கி விட்டாள் என்பதற்கு அர்த்தமாகும். உங்களுக்கு ரெடி ஆயிருச்சு நண்பா. என் பெயரோ குணசேனன் என்று சொல். என்னுடைய நாடு அத்தியமான நகரம் என்று சொல்லக்கூடிய அஸ்னாபுரத்திலே ஒரு பகுதியில் விளங்கும் தென்மதுராபுரி வட்டினம் என்று சொல். இத்தனை சொன்ன பாண்டவர் ஐவராஜாக்கள் ஐவரிலே ஒருவராக அர்ஜுன மகனுக்கும் அள்ளிக்கு பிறந்தார் அழகு புலேந்திரன். அழகு புலேந்திரனுக்கு கலந்தாரிக்கு பிறந்தார் சின்ன அர்ஜுனுக்கும் சித்திரலேகாவுக்கும் பிறந்தான் இந்த குணசீலன். அப்படியே போய் சொல்லுவோம். ஒண்ணு சொல்லிவிட்டாவே மறந்து போயிடுவேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.